ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகுக் எஃப்எஃபோட இயற்கையின் காதல் சடுகுடு பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குதாண்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் 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 என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பின்னாடி நாய்ஸஸ்லாம் அதிகமாக இருக்கும்டா, ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஜிக்குக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்கடா இப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஜங்குக்கும் ஜிமின் தான் அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட பேக் சைடில் வந்து பிக்கை பேக் மாதிரி அப்படியே ஏறிக்கிறான். ஏய் ஜிமின் என்ன பண்ணுற, என்னடா பண்ணுற அப்படின்ட்டு ஜிமின் ஜங்குக்கு சொல்கிறான். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, நீ என்னை பிக்கி பேக் பண்ணி தூக்கிட்டு போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் பைத்தியமாடா நீ, அப்பப்போ லூஸு மாதிரியே பண்ணுற. ஜங்குக்கா இப்போ எதுக்கு என்னை திட்டுறா, நான் என்ன சொன்னேன், தூக்கிட்டு தானே போக சொன்னேன், எதுக்கு என்னை திட்டுறா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஐயோ சரி வா நல்லா உட்கார் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினை அப்படியே பிக்கி பேக் பண்ணி தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கான். இப்போ பின்னாடி ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை அப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க எப்படி போகிறாங்கன்னா, ஒரு அந்த லைன் வந்து ஹீல்ஸ் லைன் தானே, அப்படியே அவ்வளோ அழகாக அந்த ஹீல்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா சொல்கிறா, இங்கே அந்த ஃபால்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜிமின் தான். இப்போ ஜங்குக்கு இருக்கு, கொஞ்சம் தூரம் போனால் நல்லா பெருசாக அருவி, அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏய் ஜங்குக்கா என்னை ஒரு நாளைக்கு அங்கே கூட்டிகிட்டு போறியா, டைம் இல்லைடா எனக்குலாம் ஒர்க்கு அதிகமாக இருக்குது. ஜங்குக்கா உன்னை இன்றைக்கேவா கூட்டிகிட்டு போக சொன்னேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போவேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு க்யூட்டாக ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், சரி 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 இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, உன் பின்னாடி பிக்கி பேக் பண்ணிட்டாரு தெரியலையா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் மரமண்ட, இப்போ ஒர்க் முடிச்சிட்டல, ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டல, வேறு என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்குன்னு கேட்டேன். நீ தெளிவாக சொல்லணும். அப்போ நான் உன்னை மரமண்டன்னு திட்டுறதுல தப்பே இல்லைடா. ஜங்குக்கா இப்போ அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி அவன் லெக்கை ஆட்டுறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஆட்டாது அப்புறம் கீழே போட்டுருவோம், 2 பேரும் சேர்ந்து தான் விழுகணும். சரி நான் ஆட்டல. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போதைக்கு ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன், ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். எங்கள் அப்பா சொட்ட தலையந்தான் இங்கே போன்னு சொல்லி துரத்தி விட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். ஏண்டா உனக்கு உங்கள் அப்பானா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் சும்மா கண்டிஷன் போட்டுகிட்டே இருக்காரு, அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஹலோ வீட்டில் பேரண்ட்ஸ்னால் எல்லாம் தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்ல அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அதெல்லாம் பிடிச்ச மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம், வேறெல்லாம் ஒன்றும் பண்ணலை. சரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? எனக்கு ஒருத்தர் இருக்கான், பேர் கிம் டேயாங், என்னோட டேட்டு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனு நானும் சோல்மேட் மாதிரி. ஸோ அவனும் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான், எப்போ வரான்னு தான் தெரில. நானும் வேறு ஃபோனே பண்ணலை, அவனுக்கு கால் பண்ணி வர வந்து அவனும் இங்கெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து எதுவும் கற்றுக்க வரல, என்ஜாய் பண்ண தான் வந்திருக்க இல்லை அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இல்லை ஜங்குக்கா, நான் கற்றுக்கிட்டு தானே இருக்கேன், நீ தான் என்னை எங்கே ரெஸ்ட் எடுக்க விட்ற, எனக்கு தான் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துட்டே இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கா நான் ஒன்று சொல்லிட்டா, சொல்கிறா, என் ஃப்ரெண்டு வருவான், அவனுக்கும் என்ன மாதிரியே வேலை கொடு, அவன் என்னோட சூப்பராக வேலை செய்வான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அவன் கூட எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு நான் ஒர்க்கு கொடுப்பேன் புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் தான், பொறுக்கி பின்ன என்ன இல்லை பாவம்னா சொல்ல போகிற
அப்படின்ட்டு ஒரு மாதிரி முனகுறான். அங்கே என்ன முனகுற அதெல்லாம் எனக்கு தெளிவாக கேட்குது. நான் ஒன்றும் முனகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினை தூக்கிட்டு தான் போயிட்டு இருந்துப்பான். இப்போ ஜிமின் ஜங்குக்கா எனக்கு போதும், எனக்கு பேக் சைடு வலிக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். டேய் நான் ஒன்றை தூக்கிட்டு போகிறேன், ஸோ எனக்கு தான் வலிக்குதுன்னு சொல்லணும், நீ என்னடா வலிக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இல்லை நீ பின்னாடி என்ன வச்சிருக்காது, அது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, அது குத்துற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ சாரிடா, அது கத்தி வச்சுருந்தேன், அது உனக்கு குத்திருக்கும். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு இறங்கிட்டு அவன் பாடியெல்லாம் கீழே அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். டேய் பண்ணி பயல, என்னை நேரம் நீ கொலை பண்ண பார்த்துருப்பல்ல, ஆளி மூஞ்சி பாரு, ஏண்டா கத்தி அங்கெல்லாமாட வைப்பாங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாம் இங்கே எல்லோரும் இங்கே தான் வைப்பாங்க, ஸோ நானும் அதான் அங்கே தான் வைக்கிறேன். அதுக்குன்னு தூக்கி இருந்து ஏதாவது என்னை குத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காது, 2-3 தையல் தான் போடுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அட பாவி கொலைகாரா, இப்படியாடா பண்ணுவ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதான் ஒன்றும் ஆகலைல்ல, வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு தான் போகிறாங்க. இப்போ அங்கே காய் தான் வரான். நான் மச்சான் எப்போ பார்த்தாலும் ஜோடியாக போகிற ஜோடியாக வர, நான் நடக்குது, ஆள் பிக்கப் ஆயிடுச்சா அப்படின்ட்டு காய் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், ஏய் எரும மாடு மூஞ்சை ஆளையும் பாரு, என்னடா புரிகிற மாதிரி எனக்கு பேசவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, என்கிட்ட என்னைக்காவது நீ வாங்குவ பாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் கொல்லவாத்து, உங்ககிட்ட யார் பேசுனா, என் மச்சாட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா உன்னை ரொம்ப தான் துள்ளுற, அப்புறம் தூக்கிட்டு போய் பண்ணிடுவோம் பார்த்துக்க அப்படின்ட்டு காய் சொல்கிறான். பண்ணிடுவியா, என்ன பண்ணுவ அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ காய் தான், அந்த பயம் இருக்குல்ல, ஏய் பொறுக்கி எப்போ பார்த்தாலும் பொறுக்கி மாதிரியே பேசுகிறேன், மூஞ்சி ஆளையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், குடுகுடுன்னு ஓடி போய் காய் மண்டையிலே நங்குன்னு கொட்டிட்டு மறுபடியும் வந்து ஜங்கு பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து ஒளிஞ்சிக்கிறான். ஏய் குள்ள வத்து, இவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் சங்கடி கேப்பில் வந்து எனக்கு கொட்டிட்டு போயிடறான், டேய் வடைங்க அப்படின்ட்டு காய் கூப்பிட்றாங்க. நான் எதுக்கு வரணும், நான் வரமாட்டேன் போ அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ காய் தான், ஏய் குட்டப்பையில் ஒழுங்காக வந்துரு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க, நான் அப்போ வாங்கின அடியில் 2வது நீ வாங்குற. நானும் வாங்க மாட்டேன், நான் எதுக்கு வாங்கணும், நீதான் என்கிட்ட தப்பாக பேசினேன், அதனால தான் அடித்தேன், ஜங்குக்கா பாரு ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஏய் அவங்ககிட்ட எதுக்கிட்ட வாயை கொடுக்குற, அவங்ககிட்ட வாயை கொடுக்கும் தான் அவன் இப்போ அடித்தான். டே மச்சான், இங்கே உன் உயிர் நண்பன் தோலை இந்த மாதிரி வந்து அடி வாங்கிட்டு இருக்கான், எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா, எங்கேயோ இருந்து வந்தவனுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, டேய் நீலாம் ஒரு நண்பனாடா சொல்ல, நீலாம் ஒரு நண்பனாடா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். அது உனக்கு இன்றைக்கி தான் தெரியுமா காய் அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். துரோகி அவனுங்க ஆள் வந்தானுங்கன்னா நம்மளை கழட்டி விட்றானுங்க, இதுக்கு தான் எவனுக்கும் நண்பனாகவே இருக்கக்கூடாது, தனியாக எப்பயுமே சிங்கிளாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சிரிக்கிறான். பார்த்து மச்சான், சிங்கிளாக இருந்தால் அப்புறம் அந்த பீஸ்லாம் வந்து செஞ்சுட்டு போயிட போகுது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். உன்கிட்டலாம் இருந்து இப்படி அடி வாங்கிறதுக்கு அதுங்க வந்து பண்ணுறது கூட ஒரு விதத்தில் சுகந்தாண்டா போட அப்படின்ட்டு காய் சொல்கிறான். ஓஹோ அப்படியா, பார்த்து மச்சான், மோகினிலாம் இப்போ தான் வேறு சுற்றிட்டு இருக்குதான் அங்கேயும் இங்கேயும், அது கல்யாணம் ஆகாத பசங்களை பார்த்தா மட்டும்தான் அப்படியே கப்புன்னு பிடிக்குதான், சிக்கிக்காதடா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ காய் தான், டேய் என்னடா சொல்கிற, என்ன மச்சான் சொல்கிற அப்படின்ட்டு காய் சொல்கிறான். ஆமாம் மச்சான், பார்த்து ஜாக்கிரதையாயிரு, தனியாக எங்கேயும் போயிடாத, அப்புறம் மோகினி வந்து வான்னு கூப்பிடும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் மச்சான், இங்கே பாரு, இந்த மாதிரி வேலை தான் பண்ணக்கூடாதுங்கிறது புரியுதா, நண்பன் பாவம் இல்லை அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீ என் நண்பனே இல்லைன்னு சொன்ன மச்சான், அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் உன் நண்பன் உயிர் தோழண்டா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், நீ என் நண்பனும் கிடையாது ஒன்றும் கிடையாது முடிப்படா
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். டே மச்சான், அப்போ நீ தாண்டா தனியாக இருக்கிற, சிங்கிளாக இருக்க, அப்புறம் உன்னையெல்லாம் மோகினி சுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் எனக்கு தான் கூட ஆள் இருக்குல்ல அப்படின்ட்டு ஜிமினை ஒரு மாதிரி அப்படியே சைல் பார்த்த மாதிரி ஒரு மாதிரி வச்சு பார்த்து சொல்கிறான் ஜங்குக்கு. அட போவி, சொல்லவே இல்லை, எப்போ செட் ஆச்சு அப்படின்ட்டு காய் கேட்குறான். அதெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கு சிரிச்சிட்டே ஒரு மாதிரி போகிறான். இப்போ ஜிமின் தான் ஒன்றுமே தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி வந்து மண்டை சொரிஞ்சிக்கிட்டு போகிறான். ஜங்குக்கா நில்லு. ஆரம்பிச்சிட்டான்டா, உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லை என்ன மோகினி எங்கே சுற்றுது, எங்கே என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் இப்போ ஜிமின் கிட்ட வந்து, அது ஒன்றும் இல்லை ஜிமினா, உன்னை மாதிரி வயசு பசங்கள்லாம் பார்த்தா மோகினிங்க வந்து அப்படி கட்டி பிடிச்சிக்குமா, புரியுதா, அதெல்லாம் யாரு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் என்ன சொல்கிற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் அப்படியே பேக் சைடில் போய் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் என்னடா பண்ணுற? இல்லை, எங்கே வந்து ஹக் பண்ணும், என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே, சொல்லு ஜங்குக்கா, சொல்லு ஜங்குக்கா, சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக்கை போட்டு உழுக்கிறான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக்கு தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அது வந்து எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, அது எப்படி தெரியுமா இருக்குமா, அது ஒரு மாதிரி பே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் போய் பேன் கத்திடுவான் ஜங்குக்கு. ஜிமின் பயந்துடுவான். அட பாவி, இதுக்குள்ள இப்போ கத்துன அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு தான் அவங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு வந்தேன், நீ லூஸு மாதிரி அதை கேட்டுட்ருக்க, போடா லூஸு, நான் பயந்தே போயிட்டு தெரியுமா, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நேரமும் பக்குன்னு அடிச்சுக்குது, ஒரு பக்கம் மாடு இழுக்குது, ஒரு பக்கம் ஆடு இழுக்குது, நீ ஒரு பக்கம் பயப்படுத்துற, டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு தான் சிரிச்சிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷோல்டரில் வந்து ஹேண்ட் போட்டு இழுத்துட்டு போகிறான். விட்றா பொறுக்கி, என்ன எப்போ பார்த்தாலும் என்ன ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்க, விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே இந்த சைடு காய் சைடு பார்த்தோம்னா, அடப்பாவி, நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருந்தேனே, இவன் வேற மோகினி வருது, அது வருது, இது வருதுன்னு வேற பயன்படுத்தி விட்டானே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு காய் தானாக பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு காய் வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ ஐயோ, என்ன தனியாக புலம்ப விட்டாண்டே, டேய் நான் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன்டா, ஏன் ஊரை பார்த்து என்னையே பயப்பட வச்சிட்டியே, ஐயோ எங்கே தனியாக போகிறது கூட பயமாக இருக்கே அப்படின்ட்டு காய் வந்து தானாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல ஒரு கொலுசு சத்தம் தான் கேட்குது, சில்ட்டு. இப்போ என்னது கொலுசு சத்தம்லாம் கேட்குது, ஐயோ மணி கரெக்டாக 12 ஆச்சே, ஐயோ டேய் ஜங்குக்கா எங்கேயாவது இருக்கியாடா, டேய் என்னையே கூட்டிகிட்டு போடா பயமாக இருக்குது அப்படின்ட்டு காய் வந்து ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஒரு வாய்ஸு, காய் பேபி அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. சத்து அவன் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்க, இப்படிலாம் பயம்படுத்தாதீங்க, நான் ரொம்ப சின்ன பையன், வேணாம், எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன், ப்ளீஸ் மோகினி மேடம் ப்ளீஸ் அப்படின்ட்டு காய் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க. ஐயோ எனக்கு அது சிரிக்க வரலடா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ அந்த சிரிப்பு சத்தம் கேட்டதும் ஐயோ சிரிக்குதே, பயமாக இருக்கே, சிரிக்குதே, ஹலோ மோகினி மேடம்
மோகினி மேடம், யாராக இருந்தாலும் முன்னாடி வாங்க, இப்படிலாம் பயம்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் தலையிலேயே நங்குன்னு ஒரு சவுண்டு, கொட்டு சவுண்டு விழுது. போச்சு போச்சு, என்னை கொட்டிடுச்சு, ஐயையோ ஐயையோ என்னை காப்பாற்றுங்க, ஐயையோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு காய் போய் அப்படியே விழுந்துடுறான். இப்போ அங்கே ஃபேரி தான் நிற்கிறா. அவள் சிரிக்கிறா. டேய் லூஸு, என்னடாச்சு, ஏன்டா லூஸு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சிரிக்கிறா. இப்போ காய்க்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா நான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபேரி, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபேரி தான், என்ன ஃபன் பண்ணிட்டு இருந்தியா? டே மரமாண்டா லூஸு, மதியானம் 12 மணி ஆகுது, இன்னத்தில் என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க? அது மோகினிங்கிற, என்னடா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபேரிம்மா, சும்மா சும்மா நான் ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம், இங்கே என்ன பண்ணுறேன்? தோட்டத்துக்கு தண்ணி தெளிப்பலான்ட்டு வந்தேன். இங்கே ஒரு பைத்தியம் லூஸு மாதிரி கத்திகிட்டு இருந்துச்சு. சரி அதான் என்னன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். என் கொலுசு சத்தம் கேட்டதுக்கெல்லாம் அப்படி பயப்படுற, நான் சிரிச்சதுக்கு அப்படி இது பண்ணுறேன், என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. அடி பாவி, அவன் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிட்டு கொலை நடுங்கி போயிருக்க, சிரிச்சியா கொலுசு சத்தம் கேட்டுச்சா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் சிரிச்சிட்டு, சரி சரி நீ தானாக பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன், பாய் அப்படின்ட்டு ஃபேரி கிளம்புறா. இப்போ காய் தான், ஃபேரி 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 எங்கே போகிற? எங்கடா போவாங்க, வீட்டுக்கு தானே போகிறேன். நானும் வரேன், நீ கூட்டிகிட்டு போ, பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்கா? ஆமாம் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். ஏண்டா எரும மாடு ஆம்பளை தானே, நீ போய் பயப்படுறா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றும் ஆம்பளைலாம் இல்லை, என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படி 2 பேரும் போகிறாங்கடா. இப்போ ஃபேரி தான், ஆமாம் ஏன்டா நீ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. உன் மாமன் இருக்கானே மாமன், அவன் மோகினி இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி பயம்படுத்தி விட்டான். அவள் இங்கே உசுறு போய் கொலை நடுங்கி போயிருக்காங்களாம், நீ வேற பாடி கம்முனு அப்படின்ட்டு காய் சொல்கிறா. டேய் இன்னும் மரியாதை குறையுது, அப்புறம் பாரு இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன், அப்புறம் என் மாமா சொன்ன மாதிரி மோகினிலாம் வர சொல்லிட்டு போயிடும் பார்த்துக்க அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் தான், அக்கா ஃபேரிம்மா வேண்டாம்மா, என்னை இப்படி கூட்டிகிட்டு போய் என் வீட்டில் மட்டும் சேஃபாக விட்டுரு, உனக்கு புண்ணியமாக போட்டும் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். அந்த பயம் இருக்கட்டும், மரியாதையோடு பேசு. சரிங்க மேடம், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிக்குக்கு பார்த்தோம்னா தான் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வரான். இப்போ வா ஜிமின், அத்தை பசிக்குது சாப்பாடு போடுங்க, ஜங்குக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். எங்கப்பா அவனை காணும்? அவன் கீழே மாட்டு தொழுவத்தில் மாட்டுக்கு புல்லு போட்டுட்டு வரேன்னு சொன்னான், நான் தான் முன்னே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், சரிப்பா ஜங்குக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வெளியே வந்துட்டு, அவன் எப்படின்னா ஒரு கூப்பிட்ற தொலைவில் வந்து ஜங்குக்கு இருக்கான். இப்போ ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஓய்ங்கவே இல்லை ஜங்குக்கு. யோ ஜங்குக்கா, ஜங்குக் மாமா அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான், டி ஏன்டா மனத்தை வாங்குற, எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கிற அப்படின்ட்டு கீழேருந்து சவுண்டு கொடுக்குறாரு. இப்போ நீ எத்தனை தானே கூப்பிட்றது, உனக்கு தான் காதே கேட்கல, ஐயோன்னு சொன்னால் மட்டும் கரெக்டாக காது கேட்டுறது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். வர இரு, வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வராங்க. அத்தை அத்தை இங்கே பாரு, ஜங்குக்கு என்னை அடிக்க வரான், நீங்கள் தானே கூப்பிட சொன்னீங்க, அதனால தானே நான் கூப்பிட்டேன், இங்கே பாருங்கள் ஆண்டி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு கிட்ட வந்துடுறான். ஏன்டா குழந்தை எதுக்கிட்ட அடிக்கிற, நான் தான் வர கூப்பிட சொன்னேன், அதனால தான் அவன் கூப்பிட்டான். அவன் என்னை மானத்தை வாங்குறாம்மா, மாமா அப்படி இப்படின்லாம் சொல்கிறாம்மா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரி விடுடா, உன்னை ஆசையாக கூப்பிட்றா, சரின்னு சொல்லிட்டு போவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ தான் உனக்கு ஓவராக செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிற, அத்தை இங்கே பாருங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜங்குக்கு தான், ஒழுங்காக போயிரு அப்படின்ட்டு
ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ 2 பேருமே அப்படியே சாப்பிட உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்க ஜங்குக்கோட அம்மா வந்து பிளேட்டில் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அது ஒரு துவையல் மாதிரி இருக்குடா, அந்த மாதிரி இருக்குது. அத்தை அத்தை சொல்லுப்பா. அத்தை இது என்னத்த இப்படி இருக்குது? சாப்பாடு பிரண்ட துவையல்டா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, இந்த துவையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் என்னன்னு கேட்டேன். சாப்பிடுப்பா, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் மார்னிங் நூடுல்ஸ் சாப்பிடுவேன், அப்புறம் ப்ரெட்டு ஜாம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அத்தை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், டேய் இதை சாப்பிடு, மார்னிங்கில் இந்த துவையல் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். என்ன ஜங்குக்கா சொல்கிற, எனக்கு புரியல. இது பேர் பிரண்டை. இந்த பிரண்டையை சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும். ஸோ நல்லா பசிக்கும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், புரியுதா? அதுக்கு தான் இந்த மார்னிங் இந்த துவையல் எங்கள் அம்மா வாரத்தில் 2 டைம்ஸ் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கா, நீ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பேர் சொல்கிற, ஸோ அது எனக்கெல்லாம் புரியல. ஆனாலும் எனக்கு இதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, நான் அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஏந்திரிச்சு போயிடுறான். போயிட்டு ஒரு பக்கம் எப்படின்னா, ஒரு அந்த இடம் எப்படின்னா ஒரு வேலி மாதிரி இருக்கும்டா, கம்பி வேலி மாதிரி இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு அப்படியே அந்த ஹில்ஸ் வியூஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே பின்னாடியே வரான். ஒய் என்ன இங்கே என்ன பண்ணுற, ஏன் ஃபுட்டு வேணான்ட்டு வந்துட்ட? இல்லை ஜங்குக்கா, ஏன்னா எங்கள் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு எங்கள் அம்மா கிட்டே பேசணும் போல் இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஏன்டா என்னாச்சு? இல்லை, எப்படியும் டெய்லியும் எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபீட் பண்ணி விடுவாங்க. இப்போ அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் அவன் ஹேண்டில் வந்து பிளேட் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பான். டக்குன்னு வந்து ஜிமினுக்கு வந்து அந்த சாப்பாடை வந்து ஊட்டி விட்றான். உங்கக்கா என்ன பண்ணுறோம் என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிமின் பண்ணுறான். இப்போ அந்த ஃபுட்டை ஜிமின் சாப்பிட்றான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஜங்குக்கா சொல்லுடா, இந்த ஃபுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நான் மட்டும் என்ன சொன்னேன், நல்லாயிருக்கு, ஆனால் நீ எனக்கு ஃபீட் பண்ணி விட்றியா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் என்ன, நீ டேஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் ஊட்டி விட்டேன், இதுக்கு மேலே நீயே சாப்பிட்டுக்கிந்தா ப்ளீஸ் ஜங்குக்கா, எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விடுவாங்க, ஸோ அம்மா இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீ ஊட்டி விட அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி வந்து ஐஸ் லைட்டாக கலங்கின மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சரின்ட்டு ஜிமினுக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்றான். ஜிமின் அப்படியே அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி க்யூட்டாக அப்படி சாப்பிட்றான். ஜங்குக்கா டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் ஊட்டி விடு அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சிட்டு, ஜிமின் நான் ஒன்று சொல்லிட்டா? சொல்லு ஜங்குக்கா, நீ ரொம்ப வளர்ந்த குழந்தடா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க தெரியுமா, ஆனால் எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கா, ஏதோ என் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட அப்பா அம்மா, நீ, அப்புறம் ஃபேரி, லில்லி, அந்த காய் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு டைம் வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஜங்குக்கா, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் அப்போ ரொம்ப சேடாகிடுவேன். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவான். பட் என் ஃப்ரெண்டு இல்லாமல் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், உன் ஃப்ரெண்டுன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் ஜங்குக்கா, எப்பயுமே 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருப்போம், ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் அவனும் இருக்க மாட்டான். அவனும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பான், எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 1 டே கூட இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சிட்டு,
சரி. உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணுன்னு உன் ஃப்ரெண்டை நீ பார்க்கணுன்னு தோணுதா? ஆமாம் ஜங்குக்கா, அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் டேட்டே, மை சோல்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஏர்போர்ட்டில் தான்டா. இப்போ அங்கே நம்ம டே தான் அப்படியே அவனோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜிமின் ஸ்டார்டிங்கில் எப்படி என்ட்ரி கொடுத்தானோ அதே மாதிரியே டேவும் அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே அவ்வளோ அழகாக வந்து அந்த எப்படின்னா ஜங்குக்கு இருக்கிற ஊரில் வந்து அப்படியே இறங்குறான்டா. இறங்கிட்டு வெளியே வந்து அப்படியே பார்க்குறான். ஸோ அங்கே வந்து ஏன்னா ஜிமினோட ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் வந்திருக்கும். அதனால வந்து ஜிமினோட அம்மா கிட்ட எல்லா அட்ரஸும் கேட்டு வாங்கிட்டு தான் டே வந்திருப்பான். அப்பா, டே ஜிமினா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்டா. உங்கள் ஊருக்கு வந்தா என்னடா ஊர் இது, உங்கள் அப்பா ஒரு ஊர் சொல்லி அனுப்பிவிட்டா, இங்கே என்னடா என்னென்னமோலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எப்படா இந்த ஊரில் உன்னை கண்டுபிடிக்கிறது? டே ஜிமினா, எங்கடா இருக்க அப்படின்ட்டு டே வந்து சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து அவன் ரெண்டு ஹேண்ட்லேயும் ரெண்டு வந்து லக்கேஜ் இருக்கும். அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு அவன் பாட்டில் அப்படியே நடக்க முடியாமல் அந்த எப்படி சொல்லுதுன்னா அவங்க இப்போ டே வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்துட்டுருக்கான்டா. இப்போ ஐயோ, என் மச்சானை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துட மாட்டுது. டே ஜிமினா, எங்கடா இருக்க அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அவன் லக்கேஜ் வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான்டா. இப்போ அங்கே ஒரு பொண்ணு தான் அப்படியே ஸ்கூட்டியில் அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஆஃப் சாரி வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே பைக்கில் அந்த ஸ்கூட்டியில் வருதுடா. இந்த பொண்ணே, என்னம்மா, ஏம்மா நில்லுமா, இங்கே பாருமா, ஏம்மா ஆஃப் சாரி கட்டிருக்க பொண்ணு, இந்த ஸ்கூட்டியில் போகிற பொண்ணு, அப்படியே நில்லுமா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணும் அப்படியே நின்றுட்டு அப்படியே திரும்பி டேவை தான் பார்க்குது. அப்படியே டேவும் அந்த பொண்ணை தான் பார்க்குறாங்க. அப்படி ரெண்டு பேருமே ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து அப்படி ஐ கான்டாக்ட் போகுதுடா. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.